ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது மலர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நான் கேட்க வேண்டிய நினைக்கிற எல்லா விஷயங்களையுமே நீ அத்தைக்கிட்ட கேட்டுட, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மதி மலரோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறாங்க. இவ்வளோ நாளாக ஒரு பெண்ணை வீட்டுக்குள்ளே கிச்சனுக்குள்ளே அடக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது புத்தகத்தில் படிக்கிற மாதிரி தான் இப்போ நேரில் பார்க்குறேன். உங்களை அந்த அளவுக்கு அவங்க எதையும் எதிர்த்து பேச விடாமல், நல்லது கட்டத்தில் ஒரு வார்த்தை சொல்ல விடாமல், ஸோ கிச்சனில் அடுப்படையில் வேலை மட்டுமே மருமகளாக வச்சுருக்காங்கன்றத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வேலைக்காரங்களா அப்படின்றத அவங்க வெளியில் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே சுரேஷ் நடந்த விஷயத்தை நினச்சி தங்கராஜ் கிட்ட புலம்பிட்டு பயங்கரமாக குடிச்சிட்டு நைட்டு வீட்டுக்கு வராங்க. நைட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுத்ததுக்கப்புறமா சுரேஷ் வீட்டுக்குள்ளே போய் வராங்களா. அப்போது மலர் பார்த்துட்டு சுரேஷ் குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கோவப்படுறாங்க. ஏன் சுரேஷ் இப்படி பண்ணிட்டு வந்திருக்க, எதுக்கு இப்போ குடிச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கவும், அண்ணி நானா இல்லை அண்ணி அப்படின்னு நீ குடிச்சிருக்கிறது தான் உன் நிதானத்திலே தெரியுதே, இல்லைன்னு சொன்னால் நான் நம்பிடுவேனா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியராஜா அவங்க அம்மா அப்பா எல்லாருமே எந்திரிச்சு வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், இல்லை சுரேஷ் அப்படின்னும். சுரேஷ்க்கு என்னாச்சு, என்னடா என்ன பண்ணிட்டு வந்தேன், சாப்பாடு எதுனா சரியில்லையா, அதுக்கு பிரச்சனை பண்ணுறியா, இல்லையே சாப்பாடு நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு அவர் அப்பா கேட்கவும், நான் எங்கே அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ தான் அவர் குடிச்சிட்டு வந்திருக்காருன்றது தெரிஞ்சுக்கிறாங்க. குடிச்சிட்டு வந்திருக்கானா அப்படின்னு. ஆமா அத்தை அப்படின்னு சொல்லுவோம். ஏண்டா எதுக்கு கல்ல நீயும் முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டீங்க, இப்போ போய் குடிச்சிட்டு வந்திருக்க, என்னடா இது கல்யாணம் ஆனால் 2வது நாள் இப்படி குடிச்சிட்டு வந்துட்டா அவள் என்னடா நினைப்பா நம்மளை பற்றி அப்படின்னு. என்னம்மா அவள் என்னை பற்றி நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது, அவள் என்னை ஏதாச்சும் எது கேள்வி கேட்டுருவாளா, கேட்க நான் விட்டுருவானா அப்படின்னாலாம் சுரேஷ் பேசிகிட்டு இருக்காரு. குடிச்சிட்டு வந்தது தப்பு, பேசுகிற பேச்சை பார்த்தியா, பேசாமல் போய் அமைதியப்படுத்துரு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும், சரிம்மா குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. அப்போது பாக்கியராஜ் மலர்கிட்ட, என்ன மலர் இது என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு. சத்தியமாக எனக்கு தெரியலங்க, மதியோட ரூம்குள்ளே குடிச்சிட்டு என்ன ஆக போதோ அப்படின்னு பயந்துகிட்டே அவங்களும் சரி நடங்க நம்மளும் தூங்கலான்னு உள்ளே போயிடுறாங்க. இன்னொரு சைடு உள்ளே மதி படுத்துட்டு இருக்காங்க. சுரேஷ் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி கதவை சாத்தின உடனே டமார்னு சாத்த உடனே முழிச்சுக்கிறாங்க. அப்போ தான் சுரேஷை பார்த்த உடனே அமைதியாக இருக்காங்க, அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காங்க. என்னடி புருஷங்காரன் நிற்கிறேன், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் அப்படியே தூங்கிட்டே இருக்க, உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், அத்தனை தடவை நான் எப்படி என் மாமாவை நீ அப்படி பேசலான்னு சொல்லிட்டு உனக்கு நான் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கேன், நீ கொஞ்சம் கூட அதை காதலே போட்டுக்காமல் உன் பாட்டுக்கு எதிர்த்து பேசுகிற, நான் உனக்கு தாலி கட்டியிருக்கேன்டி, இங்கே பாரு நான் உன்னை பிடிச்சாலாம் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கலாம், என் கல்யாணம் நின்றுச்சுன்னு கூட நான் வேறு பொண்ணு கிடைக்காதுன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம், என் மாமா சொன்னதுக்காக தான், உன் திமிரை அடக்கணுன்றதுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், தாலி கட்டினால நான் உன் புருஷன் ஆகிட்டேன்ல, நான் சொல்கிறத நீ கேட்கணும்ல, அது ஏன்டி கேட்க மாட்டேன்றா, உனக்கு என்னடி அவ்வளோ திமிரு, என் அண்ணன் சொன்னால் என் அண்ணி கேட்பாங்க, நீ மட்டும் ஏன்டி இப்படி இருக்க, அதே மாதிரி என் மாமா சொன்னால் என் அக்காவும் கேட்பாங்க, நீ மட்டும் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்க எல்லாம் உங்களுக்கு பயந்துட்டு அமைதியாக இல்லை, எதுக்கு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரணும்னு அமைதியாக இருக்காங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது, எனக்கு ஒன்றுனா நான் அப்படி தான் கேட்பேன். தோ இப்போ சொல்கிறீங்களே பார்த்தீங்களா இந்த திமிரை அடக்கான்னு, அந்த திமிரை அடக்க யாரால முடியாது, நான் இப்படி தான், என்னுடைய கேரக்டர் இப்படி தான், என்னுடைய திமிர் தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்புறம் எதுக்கு என்னை அடக்கணும்னு பார்க்குற, கண்டிப்பாக அது நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பத்தியா இந்த திமிர் தான், நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், எனக்கு ஏர் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், போ இங்கே படுக்காத, போய் கீழே படு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது நான் கீழே படுக்கணுமா, முடியாது அப்படின்னு மதி சொல்கிறாங்க. ஏய் இது ஏன் ரூம், என்னுடைய பெட்ரூம், இங்கே நான் தான் படுக்கணும், நீ இந்த ரூம்குள்ளே படுத்துட்டு இருக்கிறதுனால எனக்கு ப்ரைவேசியே வரமாட்டேங்குது, என்னுடைய ரூம்குள்ளே நான் ஃப்ரீயாக தூங்கணும், நீ போய் எங்கேயாச்சும் படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் படுத்துடுறாரு டமார்னு கட்டில் மேலேயே உளறிட்டு. அப்போ தான் என்ன இவர் இப்படி குடிச்சிட்டு பண்ணிகிட்ருக்காரு சே அப்படின்னு, இது கிட்ட மனுஷன் படுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு மதி என்ன பண்ணுறாங்க, ஸோ பெட்ஷீட்டும் தலைகாணியில் எடுத்துகிட்டு போய் வெளியவே படுத்துடுறாங்க. ஸோ அவருடைய மாமா வர வெளியில் மதி வெளியே படுத்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே லட்சுமி அப்படின்னு கத்தவும் எல்லாருமே எந்திரிச்சு வந்துடுறாங்க. என்னாச்சு இந்நேரத்துக்கு, அப்பா எதுக்குப்பா இந்நேரத்துக்கு எழுப்புறீங்க அப்படின்னும் மதியம் எந்திரிச்சு நிற்கிறாங்க. என்னம்மா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னும்,
இல்லை அவர் தான் வெளியில் போய் படுக்க சொன்னார் அப்படின்னமோ, ஏன் என்னாச்சு அப்படின்னமோ, தெரியல அது அவரோட ரூமா, அவருக்கு ப்ரைவசியாக படுத்து தூங்கணும்னு சொல்லிட்டு வெளியில் போக சொன்னார் அப்படின்னு குடிச்சிட்டு வந்தது தப்பு. இதில் கேள்வி கேட்டுன்ற கோவத்தில் காலையில் சண்டை போடுறத மனசில் வச்சுக்கிட்டு ரூம் விட்டு வெளியில் அனுப்பியிருக்கானா. புருஷன் முன்னாடிக்குள்ள 1000 சண்டை இருந்தாலும் அந்த 4 செவத்துக்குள்ளே தான் இருக்கணும். இப்படி வெளியில் வர அளவுக்கு பண்ணிட்டானே அவனை. டே சுரேஷே கதவை தரடா அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை தட்டுறாங்க. தரக்கிற உடனே டமார்னு ஒரே எட்டு தான் கதவை உடச்சிடுறாரு. இவ்வளோ திமிர் இருந்தால் அவன் மருமகளை வெளியில் படிக்க சொல்லிட்டு அவன் குடிச்சிட்டு வந்து உள்ளே கெத்தாக படுத்துட்டு இருப்பான். அவனை தூக்கி வெளியில் போடுங்க, ஏம்மா நீ உள்ளே போய் படுமா அப்படின்னு சொல்லவும் மொத்த ஃபேமிலியுமே பயங்கர காமெடியாக சுரேஷை கை கால் ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சி தூக்கிட்டு வந்து இங்கே சோஃபாவில் படுக்க வச்சுட்டு மதி உள்ளே போயிட்டு படுத்துக்கிறாங்க. மதி நடந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பரவாயில்லையே, இந்த குடும்பத்தில் யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு பொண்ணை மதிக்கணுன்றதை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அவங்க பெத்த பிள்ளையை தவிர அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக உள்ளே போய் படுத்து தூங்கிடுறாங்க. சுரேஷ் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் பார்த்தா ஹாலில் படுத்துருக்காரு. அப்போ தான் வந்து எழுந்திரிச்சு நான் எப்படி ஹாலுக்கு வந்தேன் அப்படின்னு திருத்துறன்னு முழிக்கிறாரு. அப்புறம் தான் நேராக அவங்க அன்னிக்கிட்ட போய் நிற்கிறாரு. என்ன சுரேஷ், காஃபி வேணுமா இல்லை டீ வேணுமா, தலைவலிக்கு உள்ள காஃபியை குடி அப்படின்னு சொல்லுவோம். அண்ணி நான் எப்படி அண்ணி ஹாலில் படுத்துட்டு இருந்தேன், நான் ரூமில் தானே போய் படுத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு, நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக படுத்துட்டு இருந்தீங்க, உங்களுக்குள்ளே ஏதாச்சும் சண்டையா அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி மலர் கேட்குறாங்க. இல்லை நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு. அப்படியே சுரேஷ் என்ன கேள்வி கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை நீ ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு சுரேஷ் ஃப்ரெஷ்ஷாக போகலான்னு உள்ளே போகிறாங்க. அப்போது மதியம் என்ன பண்ணுறாங்க, அங்கே குளிச்சுட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுரேஷ் வந்து குழப்பத்திலே வந்து யோசிச்சிட்டே போனதுனால நேராக உள்ளே போயிடுறாங்களா. அப்போ தான் மதியை புடவை கட்டிகிட்டு இருக்காங்க வெளியில் கிளம்பணும் அப்படின்றதுக்காக. ஆக்சுவலி வந்து மலர் வந்து கோயிலுக்கு போகலாம், இன்றைக்கி சாரீ கட்டி ரெடி ஆகிடுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவங்களும் சாரீ கட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி கட்டிகிட்டு இருக்கும்போது தான் சுரேஷ் நேராக உள்ளே போயிடுறாங்க. அப்போ மதி சாரீ கட்டிட்டு இருக்கிற பார்த்த உடனே சாரி கவனிக்கல, தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், கொஞ்சம் கூட மேனஸ் இல்லை, அறிவில்லை, உள்ள டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் பாட்டுக்கு நேராக வரீங்க, கதவை தட்டிட்டு வரணுன்ற அறிவு கூட இல்லை, என்னதான் படித்து போலீஸ் ஆகணுங்களோ அப்படி இப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க. ஏய் என்ன இப்போ, நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்டுட்டேன்ல, அதுக்கு எப்படி இப்படி கத்துற, தெரியாமல் தானே வந்தேன், ஏன் நீ ரூமை லாக் பண்ணிவிட்டு சாரி கட்ட வேண்டியது தானே அப்படி இப்படின்னு சுரேஷும் பயங்கரமாக கத்துறாரு. அப்படியே இரு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பின்னாடியே திரும்பி கூட பார்க்காம டவல் எடுத்துகிட்டு பாத்ரூமில் குளிக்க போயிடுறாங்க. ஸோ குளிக்க போகும்போது தான் இங்கே மதி பயந்துக்கிட்டு அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்பயும் போயிட்டு வெளி சைடுந்து பாத்ரூமை லாக் பண்ணிவிட்டு சாரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரூமையும் லாக் பண்ணிவிட்டு சாரி கட்டிகிட்டு இருக்காங்க. கட்டினதுக்கப்புறமா மேக்கப் போட்டுட்ருக்காங்க. சுரேஷ் வந்து கதவு ஓப்பன் பண்ணு அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. அப்புறமா தான் தடதடன்னு தட்டவும் ஓப்பன் பண்ணுறாங்க. உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், என்னை உள்ளே வச்சு லாக் பண்ணி வச்சுருக்க, ஏய் நீ இல்லை நான் ஒன்று கேட்கணும், நைட்டு உன்னை தானே வெளியே போய் படுக்க சொன்னேன், நான் தானே உள்ளே படுத்துட்டு இருந்தேன், நான் எப்போ வெளியே போனேன், எனக்கு பதில் தெரிஞ்சாகணும் அப்படின்னு கேட்கவும், எனக்கு கேட்டால் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. அப்போ நீ எப்படி ரூமுக்குள்ளே வந்த, நீ வெளியே தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நான் வெளியே தான் இருந்தேன் அப்படின்னு. பொய் சொல்லாத, வெளியே நான் தான் படுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். தெரியல ஏதாச்சும் கனவு இது கண்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. கனவெல்லாம் இல்லை நிஜம்தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குடித்தா சாருக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, எல்லாமே மறந்துடுமா, அப்போ நமக்கு நல்லதாக போச்சு, நடந்து எதுவும் ஞாபகம் இல்லை, ஐம் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக மேக்கப் போட்டுட்ருக்கோம். சுரேஷ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நவரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்ணாடி முன்னாடி நிற்கிறாங்க. அதாவது சின்ன குழந்தைங்க சண்டை போகிற மாதிரி நான் கிளம்பிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மதி ஒரு பக்கம் பேசுவோம். இன்னொரு பக்கம் சுரேஷ் நானும் கிளம்புனல, எனக்கும் நேரமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நீன்னு சொல்லிட்டு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. மதி குட்டியாக இருக்கிறதுனால முன்னாடியே நின்று மேக்கப் போட்டுக்கிறாங்க. சுரேஷும் வந்து எனக்கும் நேரமாகுதுன்னு அவரும் மதிக்கு பின்னாடி நின்று மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடியை பார்த்து கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ மேக்கப் போட்டுட்டு சுரேஷும் வெளியில் வராரு. வா சுரேஷ் வந்துட்டியா, சாப்பிடு உட்காரு, மலரே சுரேஷ் வந்துட்டா பாரு, சாப்பாடு எடுத்துவே அப்படின்னுமோ, வா சுரேஷ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. மதியுமே ரெடி ஆகிட்டு வராங்க. என்னம்மா எங்கே கிளம்பிட்ட, நீ ரெடி ஆகிட்டு வந்திருக்க அப்படின்னுமோ, அத்தை நான் தான் மதியம் ரெடியாக சொன்னேன், நானும் மதியம் பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் அத்தை அப்படின்னு சொல்லலாம். அப்படியா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் வந்துருப்பல அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன அத்தை நீங்களும் இப்போ கிளம்பி வாங்க அப்படின்னு. இல்லை லேட் ஆகிடுச்சு, நீங்கள் போயிட்டு வாங்க, வெயில் வேறு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிடும், கிளம்புறவங்க சீக்கிரமாக போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவோம். சீக்கிரமாக போயிட்டா யார் அத்தை வேலையெல்லாம் செய்கிறது, நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு மலர் கேட்கவும், இல்லை வேலையெல்லாம் முடிச்சிட்டல அப்படின்னு, எல்லாம் முடிச்சிட்ட அத்தை அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்புறமா மதியம் வராங்க. மதியம் நீ சாப்பிடுவா அப்படின்னு. இல்லைக்கா இருக்கட்டும், கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. லேட் ஆகும், உட்காரு மதியம் 2 இட்லி சாப்பிடுவான்னு அவங்களும் உட்காந்து 2 இட்லி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு சரி கிளம்பலாமா அப்படின்னு. அப்போ கை கழுவ தட்டு வைக்கும்போது மதி வந்துட்டு மலர்கிட்ட, எங்கே நீங்கள் சீக்கிரமாக கிளம்பி போன்னு ஒரு பக்கம் அக்கறையாக சொன்னாலையும் என்னோட சைடு வேலையெல்லாம் விட்டுட்டு போயிடுவீங்களே, அவங்களுக்கு வேலையாயிரும்னு ஏக்கத்தில் தான் சொல்கிறாங்கல்ல. நீங்கள் சந்தோஷமாக கோயிலுக்கு போயிட்டு வரணும், ஒரு வார்த்தை கூட நீ போயிட்டு வா, வேலை இருந்தால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, அவங்க மாமியார்ல அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் நான்லாம் பையன் பெற்றா கூட என் மருமகிட்ட இப்படியெல்லாம் நான் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லிட்டு இருக்கோம். என்னக்கா, நம்ம ஜென்ரேஷனே வேறு, அவங்க ஜென்ரேஷனே வேறு, அவங்க அப்படி தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுதுக்கா அப்படின்னு. சரி போகலாமா அப்படின்னு. அதான் சரி நாங்கள் 2 பேரும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே ஜாலியாக நடந்து கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. போகும்போது நடந்து போகிறாங்க, வரும்போது ஆட்டோ பிடிச்சி போய்க்கலாம் வரலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்படியே பேசிக்கிட்டே பூ பழம் அதெல்லாம் கூடையில் வாங்கிக்கிட்டு 2 பேரும் ஜாலியாக அவங்களோட பர்சனல் லைஃப் எல்லாம் பேசிக்கிட்டு சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. அங்கே பாரு, நேற்று நீயும் சுரேஷும் சண்டை போட்டீங்க அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அத்தை மாமா வேணா நம்பாமல் போயிருக்கலாம், ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும், அக்கா இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொய் சொல்லாத மதி, எனக்கு தெரியும் சுரேஷ் உங்ககிட்ட கோவப்பட்டு எதுக்கு சண்டை போட்டான்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா அப்படின்னு. ஆமாம், நேற்று நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போனப்போ அங்கே நடந்த விஷயங்கள் நான் கேள்விப்பட்டுட்டேன், ரேவதி தான் சொன்னா அப்படின்னதும் என்னக்கா அப்படின்னு சொல்லவும், ரேவதிக்கும் அவரோட ஹஸ்பண்ட் சொல்லலை, ரேவதியும் அவரோட ஹஸ்பண்ட் கூட ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று அப்படி கேட்டுட்டு வந்ததுலேருந்து தங்கராஜனை மிரண்டு போயிருக்காராம். அப்படி வட்ட ஒரு ஆள் கம்பீரமாக நின்ன ஆள் இப்படி மனசொடைஞ்சு பார்க்கவே இல்லைன்னு அங்கே ரேவதி ஒரு பக்கம் சந்தோஷப்படுறா அப்படின்னு சொல்லவும், என்னக்கா சாரிக்கா அப்படி கேட்டிருக்கக்கூடாதோ அப்படின்னு அவர் அப்படி டக்குன்னு பேசினதும் எனக்கு வேறு வழி தெரில அப்படின்னுவோம். மதி, நீ தப்பெல்லாம் செய்யல, நீ கரெக்டாக தான் பேசுகிற, நாங்கள் தான் எதையுமே பேசாமல் நீ சொன்ன மாதிரி அடிமைத்தனமாக அடைஞ்சு கிடக்குறோம். அவங்க எங்களுக்கு குடும்பம் எல்லாம் பண்ணலை, ஆனால் இப்படி இருக்கணும்னு ரூல்ஸ் போடுறாங்க, அது எல்லாத்தையும் கொஞ்சம் மீறலாம், ஆனால் அது எதையுமே மீறாமல் நாங்கள் எங்கள் வேலையை கடமைன்னு செஞ்சிட்ருக்கோம். ஆனால் நீ அப்படி எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் கரெக்டாக தான் கேட்குற பேசுகிற. தங்கராஜ் அண்ணனை ஒரு வார்த்தை நான் எதிர்த்து பேசுனதுக்கே என்னை மன்னிப்பு எல்லாம் கேட்க வச்சாங்க தெரியுமா, அந்த லெவலுக்கு போகுது. என்னக்கா மன்னிப்பு கேட்டிங்களா, நீங்கள் என்ன அப்படி தப்பாக கேட்டுட்டீங்க, ஏன் அவர் எதுவும் உங்களை சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க. யாரை சொல்கிறா, அதான்க்கா உங்கள் வீட்டுக்காரர் அப்படின்னுமோ, அவர் என்ன எதிர்த்து பேசுவார், இங்கே பாரு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, மற்ற யாருமே அவரை தாண்டி எந்த ஒரு விஷயமும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லவும், அது என்னக்கா அவர் தான் எல்லாத்தையும் முடிவெடுக்கணுன்றது உங்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தானேக்கா முடிவெடுக்கணும், உங்கள் லைஃப் விஷயத்தில் நீங்கள் தானே முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட லைஃப் விஷயத்துலையும் என்னோட ஹஸ்பண்ட் முடிவு எடுத்ததுனால தான் இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்கு. அவர் ஆக்சுவலி என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்போது ஸோ நடந்த பிரச்சனையே வேறு, அது பெரிய கதை, அதனால தான் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியாக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க மதி வந்துட்டு. ஆனால் எனக்கு அப்படி எதுவும் இல்லைல்லக்கா, அவருக்கு நான் ஏன் பயந்து போகணும், நான் என் பாட்டுக்கு எனக்கு பிடிச்சதை செய்கிறேன், இப்படி இரு நீ இப்படி தான் இருக்கணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறதுக்கு எதுவும் கடமை இல்லையேக்கா. ஆனால் அதுக்கு நான் அத்தை மாமாவை நான் எதிர்த்து பேச மாட்டேன், அவங்க சொல்கிறது சரிதான், குடும்பத்துக்குள்ளே அப்படியெல்லாம் நடக்கணும். ஆனால் ஹஸ்பண்ட் கிச்சனுக்குள்ளே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அவங்களே ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் இவங்க அப்படி தானேனாலும் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு புரிஞ்சுட்டு குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்துடக்கூடாதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகணும்க்கா, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதியம் சொல்கிறாங்க. பரவாயில்ல, கூடிய சீக்கிரமே எல்லாத்தையும் நீயும் போக போக புரிஞ்சுப்பேன், இப்பயே புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ கவலைப்படாத, நீ என்ன பண்ணாலும் உனக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கேன் அந்த வீட்டில், உனக்கு எந்த கஷ்டம் சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ சரியா அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. சரிங்கக்கா அப்படின்னு கோயில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் கோயிலுக்கு சாமி கும்பிடுறதுக்காக போயிட்டுருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு வழக்கம் போல் சுரேஷ் அவருடைய மாமா கிட்ட தான் பேசுறதுக்காக போயிருக்காரு. அவள் எப்படிடா என்னை பார்த்து அப்படி கேட்கலாம், நைட்டு ஃபுல்லாக ஒழுங்காக தூக்கம் வரலடா, நேற்றுலேருந்து நான் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கேன், என் அம்மா உன் அக்கா எல்லாரும் என்னை மாற்றி என்னாச்சுன்னு கேட்குறாங்கடா, நான் என்னடா சொல்ல முடியும், நான் அவள் போயான்னு என்னை சொல்லிட்டான்னா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவோம். மாமா வேண்டாம் மாமா, அது ரொம்ப அசிங்கத்தை உங்களுக்கு உண்டு பண்ணிடும், நீங்கள் கெத்தாக இருக்க வேண்டிய ஆள், எதையுமே சொல்லிடாதீங்க அப்படின்னு சுரேஷ் சொல்லிட்டு இருக்காங்க. அவள் மேலே எனக்கும் ஆத்திரமாக வருது மாமா, ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல, எது பண்ணாலே பதிலுக்கு எது பேசுகிறா, வீட்லேயும் அவள் கூட என்னால் சண்டையும் போட முடியல அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. விடு சுரேஷ் பார்த்துக்கலாம் எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு தங்கராஜும் சொல்லிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.